Swayam Prabha. Digital India. Educated India. மலையாத்புதம் இதுதான் இந்த 16 வகையான மண்டபத்தில் கடைசியான 16வது விதமான மண்டபமாகும். இது சமசதுரமாகவும் 16 பத்திகள் உடையது. மத்தியில் 2 பங்கு ஊர்த்துவக்கூடம். இதை சுற்றிலும் ஒரு பாகம் தாழ்வாரம் இருக்க வேண்டும். முன்பக்கத்தில் பத்திர அலங்காரம் இருக்க வேண்டும். அதற்கு வெளியில் சுற்றிலும் 2 அம்சம் ஜலபாதம் இருக்க வேண்டும். அதற்கு வெளியில் 4 பத்தி மண்டபம் இருக்க வேண்டும். 2 பத்தி சதுரசமாக இருக்க வேண்டும். இப்போ இதே மாதிரி ஒன்றுன்னா சொல்லிகிட்டே போகிறாங்க. ஒரு அம்சம் மறைவாக இருக்க வேண்டும். கர்ணத்தில் அலங்கார குட்டியும் இருக்க வேண்டும். 8 பத்தி விசாரமான நிகர்மம் இருக்க வேண்டும். 4 திக்குகளும் பத்திரமுறையாக படிக்கட்டில் இருக்கணுன்றாங்க. எல்லா விதமான அலங்காரமும் அதில் சொல்லியிருக்காரு பாருங்கள். இந்த 16 வகை மண்டபத்தில் பாருங்கள். முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா 16 பத்தி 16 × 16 256 கால்கள் அதில் இருக்கணும். ஆனால் இதில் கால்களை பற்றி சொல்லலை. எத்தனை கால்கள் இருக்கணுன்றதை பற்றி சொல்லியிருக்காரா பாருங்கள். அதில் பத்திகள் மட்டும்தான் 16 சொல்லியிருக்காரு. ஆனால் கால் இவ்வளோ வரணும்னு சொல்லலை. அதில் 16 படத்துக்கு வந்துருக்கும். 16 இது 2 விதமாக எடுக்கலாம் இல்லையா? 1 2 ஒன்று தானே? இது பாருங்கள். இதை பாருங்கள், சமச்சதுரம் போடுறாங்க இல்லையா? கொஞ்சம் அந்த கொடுத்துருக்க அந்த அவங்க கொடுத்துருக்க அந்த சூத்திரத்தை பாருங்கள். சமசதுரமாகவும் 16 பத்திகள் உடையது. அப்போ 16 பத்தினா 16 பத்தினா 17 கால் வரணும். 17 கால் வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 16 ஒரு கால் சேர்க்கணும். 17 கால். 17 17 289 காலா? 17 17 289 வரணும். மத்தியில் 2 பங்கு ஊர்த்துவ குடம் இருக்கணும். 2 பங்கு. இது உயரமான குடம் இருக்கணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சுற்றிலும் ஒரு பாகம் தாழ்வாரம் இருக்கணும். அப்போ இந்த மண்டபம் தனியாக, இந்த 8 கால் மண்டபம் தனியாக மேலே நிற்கும் உயரமாக. இது ஒரு தாழ்வாரமாக ஒரு ஓவியத்தில் இருக்கும். இது மையத்தில் இருக்கும். மேலே உயரமாக இருக்கிறது. மேலே ஓவியம் உயரமாக இருக்கிறது. மேலே உயரமாக இருக்கிறது. அதற்கு வெளியில் சுற்றிலும் 2 அம்சம் ஜலபாதம் இருக்க வேண்டும். இந்த 2 அம்சம் பாருங்கள். சுற்றி 2 அம்சம் வருதா? 2 பத்தி வருதா? இப்படி பார்த்தாலும் 2, இப்படி பார்த்தாலும் 2. இது ஜலபாதம்னா என்னதுங்க? மழை பெஞ்சா தண்ணி எங்கே உள்ளே வரணும். ஜலபாதம் இருக்க வேண்டும். மழை பெஞ்சா ஓப்பனில் தண்ணி உள்ளே அங்கே வரையிடும். முத்தன்னு சொல்கிறோம். அதுதான் ஜலபாதம் இருக்கணும். அதற்கு வெளியில் 4 பத்தி மண்டபம் இருக்க வேண்டும். 1 1 2 3 4 4 பத்தி சுற்றி வருது பாருங்கள். 4 பத்தி மண்டபம் சுற்றி வர வேண்டும். ஒரு அம்சம் மறைவாக இருக்க வேண்டும். மறைவாக இருக்கணும்னா இது மூடி இருக்கிறாங்க. இது ஃபுல்லாகவே கவராக மூடி இருக்கணும். ஒரு அம்சத்தை மறைவாக்கணும். மறைக்கிறது. நிழல் பூமியில் மழை தண்ணி பூமியில் படாமல் மறைக்கிறது. இது 2 அம்சம் திறந்தே இருக்கும். தண்ணியில் படுறது. இது தண்ணி படாமல் இருக்கும். இந்த மாதிரி வரும். குளத்தை சுற்றி அதை இடையாத்தி மண்டபம்னு சொல்லுவாங்க. அது அந்த கான்செப்ட் இல்லை. இது மையத்தில் ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கும்போது இது உயரமாக இருக்கும். இது எல்லாமே சுற்றி இருந்துமே இதை எல்லா பக்கம் இருந்து இதை பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் இது சதுர மண்டபத்தில் 16. இது இப்போ ராஜாவோட பட்டாபிஷேகம் நடக்குது, இல்லை ஒரு சுவாமியோட ஏதோ ஒரு முக்கியமான செயல் நடக்குதுன்னா இது மையத்தில் அவங்க இருப்பாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருப்பாங்க. சுற்றி தண்ணி இடைவெளி சுத்தமாக இருக்கும். அப்போ எல்லோரும் மற்ற வாக்கெல்லாம் இங்கேருந்து அதை பார்க்குற மாதிரி. இதை நான் இது என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா உயரமாக தூக்கி போட்டிருக்கோம். நாங்கள் இடம் காமிச்சிருக்கோம். இது வேலைப்பாட்டுக்காக தூக்கி காமிச்சிருக்கோம். இது கால் வந்தால்னா வரும், கால் வரலனாலும் இல்லை. ஏன்னா இதில் காலை பற்றி சொல்லலை. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா இது கால் இல்லாமல் ஒரு அலங்காரமாக காமிச்சிருக்கோம். இது காலோடவும் வரலாம். வெளிச்சத்துக்கு இது 4 பத்தி கிடைக்குது இல்லையா? அதுவும் இல்லாமல் ஏரியா பார்த்திங்கன்னா பரப்பளவும் ரொம்ப பெருசு. இது உள்ளே காற்றும் தண்ணியும் வர்றதுக்கு வழி எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அமைப்புக்காக தான் இந்த மையத்துலேருந்து திறப்பு கொடுத்துருக்காங்க. சுற்றி இருக்க மையத்தில் இருக்கிறது உயரமாக இருக்கும். மையத்தில் இருக்கிறது உயரமாக. அந்த படத்தை காட்டுறோம். இந்த பகுதி மையம் உயரமாக இருக்கும். இது உயரமாக இருக்கும். அதை விட இது கொஞ்சம் தாழ இருக்கும். இது தரமட்டமாக இருக்கும். இது தாழ தான். இது இந்த மட்டத்தில் இருக்கும். இது இந்த மட்டத்தில் இருக்கும். இந்த மட்டத்தில் இருக்காது. இவர் என்ன சொல்கிறாருன்னா இதே மாதிரி 2 பக்கங்களிலும் ஒரு அம்சமாக கூட்டிகிட்டு போனீங்கன்னா 32 அம்சம் வரை நீங்கள் சதுரச்ச மண்டபம் அமைக்கலான்னு சொல்கிறார். அப்போ அவர் 35 சொன்னார். இவர் 32 வரையும் கொண்டு போகலான்னு சொல்கிறார்.
அப்போ 32 32 1024. அதான் ஆயிரங்கால் மண்டபம். அதில் சற்றே கூற குறைய இருக்கலாம். அதில் இந்த மையத்தில் எல்லாம் எடுத்திருப்பாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து அவுட்டர் பார்த்தீங்கன்னா 1000. 100 கால் மண்டபத்துலேயே 108 கால் மண்டபம் இருக்கும். 100 கால் தான் சொல்லுவாங்க, இல்லை 96 94 இருக்கும். அது இந்த மாதிரி நடுவில் அலங்கார வெளிச்சத்துக்காகவும் இடைவெளிக்காகவும் இடையில எல்லாமே காலாகவே போட்டுடலாம். அது இடைவெளியில் ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா? அதற்காக இடைவெளி ஏற்படுத்துறதுக்காகவும் இடையிடையில் அதுக்காக தான் இந்த மாதிரியான இடைவெளிலாம் கொடுக்குறது. ரைட்டு. அடுத்தது இதில் இந்த சதுரச மண்டபத்தினுடைய மற்ற சூத்திரங்கள் எல்லாம் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இதே மாதிரி ஒன்றொன்றும் நம்ம வந்து செய்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த மண்டபங்களுடைய விஷயங்கள் எல்லாமே அதில் நமக்கு புரியும். அதில் முன்னாடி நம்ம காசியபத்தில் போட்ட மாதிரி முதலாவது சதுர மண்டபம், ரெண்டாவது சதுரம். ஆனால் அது முதலாவது ரெண்டாவதுன்னு சொல்லாமல் இவர் அதுக்கு பேர் கொடுத்துருக்காரு. அவர் 1 2ன்னு பேர் கொடுத்துருக்காரு. 1 2ன்னு சொல்லிட்டார். இவர் ஒன்றுக்கும் பேர் கொடுத்துருக்காரு. இதில் ஒவ்வொரு மண்டபத்துக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. இதில் கடைசி வந்து அற்புதம், மாளிகை அற்புதம், மாளிகை அற்புதம், மாலியாத்புதம். சரிதான்ல? மாலியாத்புதம். அடுத்தது நீண்ட சதுரச்ச மண்டபம். இவர் அதுக்கான ஃபார்ம்லாம் எதுவுமே சொல்லலை, இப்படி தான் வைக்கணுன்ற மாதிரிலாம் சொல்லலை. ஆனால் எடுத்த உடனே மண்டபத்தோட பற்றியை சொல்கிறார் அவர். இதில் ஒரு சின்ன திருத்தம் பண்ணிங்க. அந்த 9421 பக்கம் 13ல் ஃபஸ்ட்டு தனம்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். முதல் இது அதில் 3 பத்தி விஸ்தாரம் உடையதாகவும் அதை காட்டிலும் 2 மடங்குன்னு இருக்குது பாருங்கள். அதை அடிச்சுட்டு 2 பத்தின்னு மாற்றிங்க. அதை 2 பத்தின்னு மாற்றிங்க. 3 பத்தி விஸ்தாரம் உடையதாகவும் அதை காட்டிலும் 2 பத்தி நீண்டதாகவும் இருக்க வேண்டும். முன்பக்கத்தில் ஒரு அம்சம் வாரமும் 24 தூண்களும் இருக்க வேண்டும். 20 நாசியங்களும் இருக்க வேண்டும். இதற்கு தனம் என்று பெயர். அதான் 2 பங்கு கூட, 2 பத்தி கூட இருக்கணுன்றாங்க. அதான் முதல் ஃபார்முலா தான் அது. 3க்கு 5, ஒரு அம்சம் வாரம் முன்னாடி இருக்கலான்றாங்க. ஆனால் இதில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஆதி அங்கத்தில் அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் கொடுத்துறாரு எல்லாத்துலேயுமே. ஆதி அங்கம்னா அந்த மண்டபத்தினுடைய கட்டமைப்பு, முழு கட்டமைப்பு. அதில் இத்தனை தூண் வரணும்னு சொல்கிறார் அவர். ஆதி அங்கத்தில் இத்தனை தூண்கள் வரணும். நீ முகத்வாரம் முகசாலையை அதை கணக்கில் எடுக்கக்கூடாது. அவர் ஒவ்வொரு இடத்துல சொல்கிற போதும் ஆதி அங்கத்தில் தூணுடைய எண்ணிக்கை கொடுத்துட்டாருன்னா அது ஆதி அங்கத்தில் மட்டும்தான் அந்த தூண் வரணும். நீங்கள் முகசாலைக்கு சேர்க்குற தூண் அதில் வராது. தாவாரத்துக்கு முன் முகவாரத்துக்கு சேர்க்கக்கூடிய தூணுங்கள் அதில் வராது. ஏன்னா ஆதி அங்கம்னா என்னதுங்க? அதுதான் பூர்வாங்கம், மூலாதாரம். அதில் வரக்கூடிய தூண் அவர் சொல்கிறார். அவர் அந்த மாதிரி வரணும். இதில் 20 நாசி வருதா பாருங்கள். வாரத்தில் 2 தூண் வருதில்ல, அதில் சேர்த்திங்கன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரா போயிடுதில்ல, இல்லை 2 கம்மியாகிட்டு. ஆமாம், நாசியம் போடும்போது சேர்த்து தான் ஆகணும். காலில் தான் அதில் சொல்லலை. அவர் 24 அதில் போட்ட மாதிரி பார்த்தா 24 தான் வரும். ஆனால் அவர் சொல்கிறது 20 நாசியம் தான் சொல்கிறார். அவர் 20 நாசியம் தான் சொல்கிறார். அப்போ முகசாலை என்பது கணக்கில் எடுக்கலை அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சிற விஷயம். நாசி 20, பத்தில் நாசி 1 2 3 4 1 2 3 4 5 6 24 தூண். அதில் மாற்றம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு. 1 2 3 4 5 6 6 6 12 1 2 3 4 12 4 16 16 1 4 20. அப்போ 20 நாசி உங்களுக்கு கிடச்சிருது. அப்போ இந்த முகசாலையில் வரக்கூடியதை அவர் கணக்கில் எடுக்கலை, எல்லாமே ஆதி அங்கம் மட்டும்தான் எடுக்கிறாருன்னு சொல்கிறேன். நீங்கள் நாசிக்கு வரக்கூடிய கால் வந்து 16 கால் தான், 24 காலில் 16 கால் தான் நாசிக்கான கால். சுற்றி வரக்கூடிய காலில் தான் நாசி காமிக்க முடியும். 16 கால் தான் வருது. 16 காலுக்கு 16 நாசி, 4 காலுக்கு 2 2 நாசி வருது. ஸோ 20. அந்த கோடியில் வரக்கூடியதுக்கு 2 2 வரும். கார்னரில் வரக்கூடியது, கோடின்றது கார்னரில் வரக்கூடியது. அந்த மாதிரி இந்த தனம், சுபூஷ்ணம், மங்கலியம், சுருக், துரோணம், கர்வடம், ஸ்ரீரூபம், மங்களம், இந்த 8 விதமான மண்டபங்களும் தேவர்கள் பிராமணர்களுக்கான நீள் சதுர மண்டபம். இருங்க 2 பத்தின்னு போனோம். இல்லை இது நான் 20 சுபூஷ்ணம் தானே. சுபூஷ்ணம் திருத்தம் இல்லையே. இல்லைம்மா, முதல்ல நான் சொன்னது ரைட்டு. 10 மடங்கு பதிலாக பற்றி ரைட்டு. அது இந்த சுபூஷ்ணம் மட்டும் வந்து அது திருத்தம் இல்லையே. நான் சரியாக தானே இருக்குது. திருத்தம் நான் தனியாக நோட்ஸ் பண்ணியிருக்கேன். நான் அப்படியே தான் கொடுத்துருக்கேன். அந்த மடங்கில் அதை 2 பத்தி அல்லது அம்சம் போட்டுருங்க சார்.
2 பத்தி அல்லது அம்சம் 2 அம்சம் கூட. ஒரு அம்சம்னு எடுத்தாலும் தான் பத்தின்னு எடுத்தாலும் எடுத்துக்கலாம். அதில் மாற்றம் இருக்கா? சரி, ரைட், ஓகே. அதுலேயும் வரும், 3வது வரும்னு நினைக்கிறேன். அந்த 3 நாள் எல்லாமே பத்தின்னு தான் வரும். அதில் பாருங்கள், அந்த கடைசியில் மடங்குன்னு வருது பாருங்கள் எல்லாமே. அது டைப்ரைட்டிங் பண்ண தப்புது. 8, 4க்கு 6 அப்படி தான். 2 பங்கு தான் கூட எல்லாமே. இதில் சாரி 2 அம்சம் 2 பத்தி கூட வரணும். கொஞ்சம் தான் நீளமாக இருக்கும். ஆமாம், அதனால தான் எனக்கு பேர் நீள் சதுரம்னு சொல்கிறாங்க. சதுரமே கொஞ்சம் நீண்டு வருது. என்டையராக செவ்வகமாக வந்தால் தான் செவ்வகம். அது 2 டைம்ஸ் வந்தால் செவ்வகம். அது செவ்வகத்தினுடைய கான்செப்டே 2 டைம்ஸ், 2 சதுரம் சேர்ந்தது தான் ஒரு செவ்வகம். அது இது நீள் சதுரம். அது இந்த மடங்கு எல்லாமே பத்தின்னு மாற்றிருங்கம்மா. அது எல்லாத்துலேயுமே அந்த கடைசி செவ்வகம்னு எடுத்திங்கன்னா 2 சதுரம் முழுசாக உள்ள வரும் செவ்வகத்தில். அப்படி கிடையாது. இல்லை, இது மண்டபங்கள் தனியாக வரும்போது தான் இந்த விஷயம். அதில் அந்த அர்த்த மண்டபம் மகா மண்டபம் அந்தராளம், ஆகாச மண்டபம் அந்தராளம்னு சொல்கிறது கருவறையை ஒட்டியே வர்றதுனால அதனுடைய அடிப்படையில் அதை அரை பாகமோ 3/4 பாகமோ முழு பாகமோ கொண்டு அதை செய்து முடிக்கிறது. அங்கே மகாமண்டபம் வரையில் அந்த கருவறையினுடைய அமைப்பை ஒட்டியே செய்து முடிச்சிடுறது. அந்த கருவறையுடைய அளவு தான் இதுக்கும் நம்ம எடுக்க சொல்லியிருக்கோம். 2 பங்கு நீளம் 3 பங்கு அகலம் அந்த மாதிரி என்னவோ எடுக்க சொல்கிறோம். எடுத்தாலுமே பத்தி பிரிக்கும் போது உங்களுக்கு தூண்கள் எப்படி விழுதோ அதுக்கேற்ற மாதிரி பத்தி பிரிச்சிங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, தனியாக நம்ம செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தால் அந்த மண்டபத்தோட சுற்றளவு ஆயாதியை கணக்கு பண்ணி பூசா செய்யும். சரிங்களா? இந்த 8 விதமான முதல்ல சொல்லப்படக்கூடிய இந்த 8 விதமான மண்டபங்களும் தேவர்களும் பிராமணர்களும் ராஜாக்களும் பார்த்துக்க இந்த சொல்கிறார். அவர் சதுரச மண்டபம் அந்த 4 பேர் தான் சொல்கிறார். வைசியருக்கும் சூத்திரருக்கும் சொல்லலை. மயமதத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த சதுரச்ச மண்டபமானது தேவர்கள் பிராமணர்கள் ராஜாக்கள் வாழ்வதற்காக மட்டும்தான் சதுரச்ச மண்டபம் சொல்லியிருக்காரு. அந்த 16 அதுக்கு ஆயிடுச்சு. நீள் சதுரம் வரும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த 8 வகை முதல்ல இந்த 8 வகையான மண்டபங்கள் இந்த மங்களம் வரையில் 8 தனம் முதல் மங்களம் வரையில் கூட இந்த 8 வகையான மண்டபங்களும் யார் வசிக்கிறதுக்கு சொல்கிறாருன்னு சொன்னாக்கா, தேவர்கள் பிராமணர் அரசர் இவர்களுக்கு கூறப்பட்டதாகும். அப்போ அவர்களுடைய நிர்மாணத்தில் யார் வருதோ அப்போ தேவர்கள் இதில் வந்துடுறாங்க. அதனால் கோவிலுக்கு இது உகந்தது. தேவர்கள் என்பது கோவிலுக்கு. செவ்வகம் சதுரம் 2 மடங்கு அதில் இருக்கும். அதுக்கு தான் இங்கே என்ன சொல்கிறேன், நீள் சதுரம் சொல்லிடுறாங்க. அதை நீண்ட சதுரம். சதுரம் சற்று நீண்டு இருக்குது. இருக்கலாமா? 4 சைடு இருக்குது. அதில் கொஞ்சம் 2 போர்ஷன் நீண்டு இருந்தால் செவ்வகம். அது நீங்கள் சொல்கிறோம் ஜாமெட்ரிக்கில் அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். ஜாமெட்ரிக்கில் சதுரத்தை விட கொஞ்சம் கூடுதலாக போனாலே அது செவ்வகம் தான் ஜாமெட்ரிக்கில். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, செவ்வகம் தனியாக சொல்லணும், முழுசாக அடையலை. அங்கே இடத்துல சதுரம் கொஞ்சம் நீண்டு இருக்குது, அது நீண்ட சதுரம் அப்படின்றார் அவர். அதான் அவங்க சொல்கிற விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் ஜாமெட்ரிக்கில் பேஸ் என்னன்னு கேட்டால், மேத்தமெட்டிக்ஸில் சதுரத்தை விட கொஞ்சம் நீண்டு இருந்தாலே அது அப்படியா? தெரியல, அது எனக்கு தெரியல. அப்படியா? சதுரமே செவ்வகமாக வருமா? அப்படி வர வாய்ப்பு இல்லை சார். சதுரத்தை எப்படி ஸ்கொயரை எப்படி ரெக்டாங்கிள்னு சொல்ல முடியும்? 4 ரெக்டாங்கிள் இருக்கிறதுனால அவ்வளோதான். அதான் சொல்ல வரேன். 4 செங்கோணம் இருக்கிறதுனால அது செவ்வகம். அந்த மாதிரி 3 சைடு ஒன்றா இருந்ததுன்னா அதோட சீக்வன்ஸ் வேற. அதான் இல்லை அது. ஸோ அதை மேக்ஸ் கூட இல்லை நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி, சார் சொல்கிற மாதிரி 4 செங்கோண முக்கோணங்கள் செவ்வகம் இருக்கிறதுனால ரெக்டாங்கிள், அது பேர் என்னது, ரைட் ஆங்கிள் வருது இல்லையா? அது இருக்கு செங்கோண முக்கோணத்தினால அது 4 வரதுனால அதுவும் செவ்வகன்ற அவங்க சொல்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
90 டிகிரி 4 வருது இல்லையா? அதில் சதுரத்துலேயும் 4 வருது, செவ்வகத்துலேயும் 4 வருது. அதனால் இதுவும் செவ்வகம் தான் நாங்கள் சொல்ல அந்த அந்த கான்செப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷேப்ஸ் டிஃபைன் பண்ற ஜியோமெட்ரியில வந்து நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் வச்சு தான் கொஞ்சம் இதா இருக்கும். ஆமாம். கார்னர்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் வந்து கார்னர் இருக்கும். ரெண்டாவது டெஃபினிஷன் இந்த ஆங்கிள் வரும். ஃபோர்த் வந்து ஆங்கிள் வரும். இந்த இது ரோம்பஸ் அப்புறம் அந்த பேரலல் சதுரத்தை வந்து இப்படி தட்டி விட்டேன்னு ஒரு அது நாற்கரம் சொல்லுவோம் நம்ம. அதை அந்த மாதிரிலாம் வரலையா? கொஞ்சம் பெண்ட் ஆகிட்டாக்கா வேறு மாதிரி இருக்கும். சதுரத்தை சதுரத்தை சாட்சி ரெண்டு இதை மட்டும் இருக்குன்னா ரைட். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த நீள் சதுரத்திலேயே வைசியர் சூத்திரர்களுக்கு உபயோகமான 8 நீண்ட சதுர மண்டபங்கள் கூறப்படுகிறதுன்னு சொல்கிறார். வைசியர்கள் சூத்திரர்களுக்கான மண்டபங்கள் சொல்கிறார். அதில் 2 பத்தி விஸ்தாரமும் விஸ்தாரத்தை போல் 2 பங்கு நீளமுடையது. இந்த இடத்துல வித்தியாசமான 2 பங்கு நீளமுடையது. அப்போ என்னன்னா 2க்கு 4 ஆக்கிடுறாங்க. 2 பத்தி கூடுதலாக சொல்லலை, 2 பங்கு நீளமுடையது. அப்போ இது எல்லாமே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்ன அந்த ரெக்டாங்கிள் இங்கே கிடைக்கிது. ஆ அப்போ அந்த மார்க்கம் ஃபஸ்ட்டு போட மாட்டோம். ஃபஸ்ட்டு போடும் 15 தான் இருக்குது தோணு. முகப்பத்திரம் சொல்லு. விருப்பமான திக்கில் முகப்பத்திரம் மார்க்கம் கூடிய மார்க்கம் எனப்படும் கூடிய மண்டம். முகப்பத்திரம் எந்த திசை வேணுமோ நீங்கள் வச்சுக்கலான்னு சொல்கிறாரு. விருப்பமான திக்கில் முகப்பத்திரத்தை நீங்கள் வச்சுக்கலாம். அது கூட அந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு மண்டபம் மார்க்கம்னு சொல்கிறார். இப்போ இது 15 தூணுன்றது சரியாக இருக்குங்களா? அது 3 பத்தி அகலமும் அதை போல் 2 பங்கு நீளமுடையதுன்னு சொல்கிறாங்க. அப்போது படுத்துக்கணும். பாருங்க, 3 பத்தி விஸ்தாரமும் அதை போல் 2 பங்கு நீளமுடையமாக இருக்க வேண்டும். 28 தூண்கள் இருக்க வேண்டும். அதன் முகத்தில் 1 பத்தி அளவு வாரம் இருக்க வேண்டும். அதன் முகபத்திரமானது 3 பத்தி விஸ்தாரமும் 1 பத்தி நிகர்மும் இருக்க வேண்டும். இந்த மண்டபம் சௌபத்திரம் என்று பெயர். அப்படியே பாருங்கள், அந்த ஒரு இதை மறைச்சி காட்டணும். புரியுதா? கன்ஃபியூஷனாக இருக்கா? இன்னும் 3 6 2 பத்தி நீளம் வந்துருச்சா? இது தாவரம், இது முகபத்திரம். ஒரு பத்தி 3 பத்தி அகலத்துக்கும் 1 பத்தி அகலத்துக்கும். இது வாரம், தாவரங்க. மார்க்கம் சார், சாரி, சௌபத்திரம் 3-2 பண்ணோம். 2-2 அது நாங்கள் அது பிரிண்ட்டு கொடுக்கல. அதனால் நேற்று உட்காந்து சரி, அதான் நேற்று மதியம் முடிவு பண்ணோம். ஒரு கிராஃப் ஷீட்டு கொடுக்கலாமா இல்லை இது கொடுக்கலாமான்னு பார்த்தோம். நாங்கள் இது கொடுத்தா யாருமே யோசிக்க மாட்டாங்களே, அப்படியே வாங்கி ஒரு பேப்பரை வச்சுருவாங்களே அப்படின்றத யோசிக்கல. ஆமாம், உங்களுக்கு ஒரு டைம் இருக்கும்போது எடுத்து அதை கொடுத்தோம், அந்த மாதிரி போட்டு பார்க்கலாமான்னு தோணும் இல்லையா? இதில் நிறைய அடுத்து கொடுத்தது ஏகப்பட்டது இருக்குது. இதுலேயே நிறைய சேஞ்சஸ் இருக்குமா, நிறைய அந்த காசிபத்திரம் மயமத்திலையுமே அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? அது ஒரு சில இடங்களில் வந்து அப்படியே அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே எழுதியிருக்காங்க. அதனுடைய கோர்வை கிடைக்கல. அது அப்போ யோசித்து தான் நம்ம இதோட முடிவெல்லாம் நம்ம எடுக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறதுல. அது கொஞ்சம் அதில் அச்சுப்பிழைகள் இருக்குது அதில். அதுக்காக அப்போ நம்ம யோசித்து தான் நம்ம செய்ய வேண்டிய சூழ்நிலையாக இருக்காது. அடுத்தது பாருங்கள், சுந்தரம். சுந்தரம்னா அழகு. சுந்தரத்தில் மாற்றம் இருக்காப்பா? 6ல் மாற்றம் இல்லை இல்லையா? 3 இங்கே பாருங்கள்,
இது அந்த 2 மறந்துடணும், இங்கே வரணும். 4 பத்தி விசாலமுடையதும் விசாலத்தை போல் 2 அம்சம் நீளமுடையதும். அப்போ 4க்கு 6 தான், இங்கே 4க்கு 8 இல்லை. விசாலத்தை போல் 2 அம்சம்னா விசாலத்தை விட 2 அம்சம் ஆ 6 வரும். விசாலத்தை போல் 2 மல்டிபிகேஷன். மல்டிபிகேஷன். ஏன்னா இங்கே அம்சம் மாற்றிடுறேன், பங்குன்னு கொடுக்காம அம்சம்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் சொல்ல வரேன் நான். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, ஏன்னா அங்கே சொன்னதை அப்படியே இங்கே நான் கொடுத்துருக்கேன் நான் அதை இங்கே வார்த்தை. அதனால் இங்கே அம்சம்னா நீங்கள் முன்னாடி அம்சம் பார்க்கும்போது ஒரு பத்தி அம்சம் 2 பத்தி அம்சம் சொல்லும்போது ஒரு பத்தி 2 பத்தி நம்ம எடுத்துக்கிட்டோம். இங்கே என்ன சொல்கிறேன்னா விசாலமுடையதாகவும் விசாலத்தை போல் அதை காட்டிலும் 2 அம்சம், விசாலத்தை காட்டிலும் 2 அம்சம், காட்டிலும், அந்த காட்டிலும் விசாலத்தை காட்டிலும், இந்த இடத்துல அதான் காட்டிலும் மாற்றணும். விசாலத்தை போல்றதை எடுத்துகிட்டு காட்டிலும் சுந்தரத்தில் மாற்றிங்க. அதில் மாற்றல,